தமிழாளி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 விதமான சில விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுடைய மொபைலுடைய சார்ஜ் வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி 1100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கியா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த டைமில் ரொம்ப நாள் வந்து சார்ஜ் கிட்டத்தட்ட வந்து 7-8 நாள் அப்படி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம்லாம் சார்ஜ் நின்று இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு வாரம் அளவுலாம் நிற்க வைக்க முடியாது. பட் குறிப்பிட்ட டைமில் இப்போ ரெடியூஸ், அதாவது இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக 50% வரைக்கும் ட்ரெயின் ஆகுது ஒரு நாளில் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 50% நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரத்யேகமான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், நம்மளுடைய மொபைலில் பெரும்பாலும் வந்து ஜிபிஎஸ் எனேபிள்டு ஆப்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் எனேபிள்டு ஆப்ஸாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இனிஷியலாக ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சஸுமே வந்து நம்ம அலோவ் பண்ணிட்டு தான் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்ஸ்டால் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் என்ன மாதிரியான ஆக்சஸ் எல்லாம் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஆக்சஸ் எடுத்துக்கும். எனேபிள்டு ஆட்ஸ், ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து மேக்ஸிமம் நம்ம ஃப்ரீயாக தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே கீழே சர்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள்டு ஆடோட தான் வருது. ஸோ அதனால் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அதில் ஃபோர்ஸ்ட் ஸ்டாப், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத பட்சத்தில் ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் டோட்டலாக வந்து ஆக்சஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது மூலமாக வந்து தேவையில்லாமல் பேக்ரவுண்டில் நம்மளுடைய ஜிபிஎஸ்ஸை எடுத்துகிட்டு சார்ஜ் ட்ரெயின் ஆகிற இஷ்யூ குறையும், பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் ரன்னிங் ஆகிற விஷயமும் நம்மளுக்கு குறையும். ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னு அப்படி வந்துடுவோம். பட் நமக்கு தெரியாமே வந்து நிறைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த பிரத்யேகமான விஷயத்தை யூஸ் பண்ணுங்க. செகண்ட் டிப் பார்க்க போகிறோம். செகண்ட் டிப் பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலான விஷயம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ் வந்து அதிக அளவில் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்ற அளவுலையுமே ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் நம்மளுடைய பசங்க எல்லாருமே ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பப்ஜிலாம் வந்தாச்சு, சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்ம ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் உள்ள கேம்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரைட்னஸில் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய மொபைல்லையே தியேட்டர் எஃபெக்டோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாமே நம்ம பசங்களுக்கு நம்ம ஆளுங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவில் வந்து டிஸ்பிளே நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால சார்ஜ் வந்து பெரிய அளவில் வந்து அடி வாங்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மூவிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த சார்ஜ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிரைட்னஸ் எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து கிட்டத்தட்ட 10% வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் பிரைட்னஸ் எந்த அளவில் கம்மி பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதான் நல்லது. ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 to 30% தான் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். மூவி பார்க்கும்போது மட்டும் வந்து 50% நான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நீங்க பிரைட்னஸை கம்மி பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியோடைய பெர்சன்டேஜ் வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். டிப் நம்பர் 3, நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் மூவிஸு, ஸோ அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். பட் அன்னைக்குன்னு பார்த்து நம்மளுடைய வீட்டில் பவர் கட்டு. ஸோ நமக்கு தெரியாது அது ஒன் டே பவர் கட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய மொபைலுடைய பேட்டரியை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 50% காலி பண்ணியாச்சு, இன்னும் 50% இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஒரு கண்டென்ட்டில் எப்போ என்ன ஒரு பிரைட்னஸ்லோ என்ன ஒரு விஷயத்தில் வச்சுருக்கோமோ அதே விஷயத்தோட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டோடைய செட்டிங்ஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதில் அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் இருக்கும், இல்லை பேட்டரி சேவிங் மோட் அப்படின்னு இருக்கும். அதில் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நார்மல் பேட்டரி சேவிங் மோடு, அல்ட்ரா பேட்டரி சேவிங் மோடு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அல்ட்ரா பேட்டரி சேவிங் மோடை நீங்கள் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக சுலபமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறத குறைக்க முடியும்.
பெரிய அளவில் நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அனிமேஷன்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஓவர்வியூ ஸ்கேலிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் நம்மள சார்ஜ் சேவ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் வந்து பெரும்பாலுமே வந்து கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ கீபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுளோடைய கீபோர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் மட்டும் தான் தேர்ட் பார்ட்டி தமிழ் டைப்பிங் கீபோர்டு, ஸோ இன்னும் அனசரியான சில கீபோர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் வந்து கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்விஃப்ட் கீபோர்டு இந்த மாதிரியான கீபோர்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் அதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணாங்க அப்படின்னாவே அதிக அளவில் பெர்சன்டேஜ் ஆஃப் பவர் சேவிங் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய பேட்டரி சார்ஜ் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நம்மளுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைப் பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் வைப்ரேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வைப்ரேட் அண்ட் சவுண்ட் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் பேட்டரி சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வைப்ரேஷன் பாயிண்ட்டுக்குமே வந்து சர்டன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டைப் பண்ணக்கூடிய கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கீபோர்டுடைய சவுண்டு இல்லை அப்படின்னா வைப்ரேஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் சைடில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய கீபோர்ட் ஆப்ஷனில் போயிட்டு அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு கீயோடைய டைப் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி சார்ஜ் வந்து நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் வந்து அதிகப்படியான நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியாச்சு. ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய டோட்டல் அப்ளிகேஷனுடைய ஆக்சஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டல் ஆக்சஸ் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுடைய ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். கிளியர் டேட்டான்னு கூட இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை கிளியர் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய அத்தனை அப்ளிகேஷனுடைய அதாவது பிரத்யேகமாக எந்த அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனுடைய டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்துரும். ஸோ இதை நீங்கள் கொடுத்த உடனே அதிகப்படியான ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறையும். ஏன்னா பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் மிக சுலபமாகவே வந்து சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன இருக்கோ அதை வந்து இன்னும் அளவில் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து இந்த 5 விதமான டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுடைய பேட்டரி பர்சன்டேஜை 20 to 30% வரைக்கும் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா உங்களுக்கு? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சேனலை நியூ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்க டெக்4வி தமிழ் மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.